சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சிவாவை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த சிந்துவும் அவங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் சரியான நேரத்துக்கு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறதுனால சிவா சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி சிந்துவுக்கும் காலில் இருக்க காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு இவரும் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே இதை எப்படி சிவா கிட்ட சொல்லன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே ஸ்னேகாவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. உடனே இங்கே இருக்கிற விஷயத்த நம்ம சிவாக்கு சொல்லணும்னு சொல்லி அங்கே இருக்கிற நர்ஸும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சிவா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஃபோனையே எடுக்காமல் இருக்காரு. என்ன டாக்டருக்கு ரொம்ப யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒருவேளை முக்கியமான ஃபோன் காலாக இருக்குமா, பேசாமல் டாக்டர்கிட்ட கொடுப்போமா அப்படின்னு சிந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே எந்திரிச்ச சிவாவும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாக்டரு, என்னென்னு நீங்கள் பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல, நர்ஸ் ரொம்ப பதட்டமாக சிவா கிட்ட, சார் நீங்கள் எத்தனை முறை சார் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோனே எடுக்கல, ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம், என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே சிவாவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நீங்கள் வந்தால் தான் தெளிவாக நான் சொல்ல முடியும், இப்போ எதையும் ஃபோனில் என்னால் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வரேன் அப்படின்னு சிவா சொல்லும்போது, ஏற்கனவே இங்கே இருக்க ஆளுங்க எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாயிராதே அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த சிவா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப, உடனே சிந்து சொல்கிறாங்க, என்ன டாக்டரு இப்படி உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மறுபடியும் அந்த ஆளுங்க உங்களை சும்மாவா விடுவாங்க, இப்போ தான் அங்கேருந்து உங்களை காப்பாற்றி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்கள் நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், உங்களால் அங்கே போக முடியுமா, பிரச்சனையை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்து. நான் கண்டிப்பாக இப்போ போயே ஆகணும், ஃபோன் வந்ததுக்கப்புறமாவும் என்ன ஏதுன்னு நான் கவனிக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, பிரச்சனை இன்னும் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாரும் இங்கே இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா ரொம்பவே தைரியமாக அங்கே நர்ஸ் சொன்ன விஷயம் அப்படி என்னதான் ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு தெரியணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக, நர்ஸ் ரொம்ப பதட்டமாக சிவா டாக்டர் எப்போ வருவாருன்னு காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மினிஸ்டருக்கு என்னால் தான் பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் இதெல்லாம் வெளியில் தெரியவே கூடாது, அப்படி மட்டும் தெரிஞ்சால் சிவா மட்டும் இல்லை மினிஸ்டரோட ஆளுங்களும் என்னை சும்மா விடவே மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப குழப்பத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிறாங்க ஸ்னேகா. நர்ஸ் சிவாவை பார்த்த உடனே, நல்ல வேலை டாக்டர் நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்த உடனே இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், இங்கே பிரச்சனைக்கு காரணமே ஸ்னேகா டாக்டர் தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க ஸ்னேகாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் என்னவோ அந்த மினிஸ்டருக்கு இந்த மருந்தை தான் போட சொல்லி கொடுத்துட்டு போனீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் அவசரமாக வீட்டுக்கு போகணும் வேலை இருந்தது, அதனால் இந்த பொறுப்பை டாக்டர் ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டு போனேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க நீங்கள் கொடுத்த அந்த மருந்தையே மாற்றிருக்காங்க, தெரியாமல் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான், ஆனால் பிரச்சனை வந்தப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்க, நீங்கள் அந்த ஆளுங்க கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்க, எப்படியோ இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் ஸ்னேகா ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, முன்னாடியே சொல்லியிருந்தா மினிஸ்டருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வராமல் நான் ஏதாவது செஞ்சுருப்பேனே, ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நான் இங்கே ஸ்னேகா கிட்ட கொடுத்துட்டு போன அதே மருந்து இங்கேயே தான் இருந்தது, அப்புறம்தான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே மினிஸ்டர் இருக்கிற ரூமில் போய் அங்கே டஸ்ட்பினை பார்த்தேன், அதில் தான் நான் அதில் வேற ஒரு மருந்து இருந்ததை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப பேரதிர்ச்சி ஆயிடுச்சு, இதை எப்படி யார்கிட்ட கேட்கன்னு தெரியல, உடனே இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்னு தான் ஃபோன் பண்ணேன், பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ஸ்னேகா டாக்டர் கிட்ட போய் நான் கேட்டேன், அப்புறம் நான் இந்த வேலையிலையும் இருக்க முடியாது, ஏன் அவங்களால எனக்கு நிறைய பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, பொறுப்பாக இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்பீங்க, அது மட்டும் இல்லை உங்களால் மட்டும்தான் இப்போ மினிஸ்டரை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லிட்டேன், வேணும்னா இதெல்லாம் பாருங்களேன் அப்படின்னு ஸ்னேகா எந்த மருந்தை இங்கே மினிஸ்டருக்கு கொடுத்தாங்களோ அதை அப்படியே இங்கே சிவா கிட்ட ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. இங்கே நர்ஸ் சொன்னதை கேட்டு அவங்க காமிச்ச ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா மேலே சிவாக்கு அவ்வளோ கோபம் வருது.
பிரச்சனைக்கு காரணமாக இருந்த ஸ்னேகா எதை பற்றியும் சொல்லாமல் தான் மட்டும் தப்பிக்கணும்னு நினச்சி மற்றவங்கள மாட்டி விட்டா இதெல்லாம் நியாயமே இல்லை. இப்படிப்பட்ட ஸ்னேகாவை முதல்ல சும்மா விடக்கூடாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தா பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை செஞ்சுட்டு, அதுவும் இங்கே மினிஸ்டருக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு அமைதியாக இருந்தால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே சார் நீங்கள் தான் சார் பார்த்து செய்யணும். என்ன யார்கிட்டையும் மாட்டி விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா மேமுக்கு முக்கியமாக இது தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கவலைப்படாதீங்க, பிரச்சனையவும் நான் பார்த்துக்கிறேன். தப்பு செஞ்ச ஸ்னேகாவுக்கு என்ன சரியான பதில் கொடுக்கணும்னு தெரியும். ஸ்னேகாவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நர்ஸ் மூலமாக உண்மை தெரிஞ்ச உடனே அங்கே மினிஸ்டரை பார்க்கறதுக்காக போகும்போது அங்கே இருந்த ஆளுங்க இங்கே சிவாவை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக அவர்கிட்ட மறுபடியும் பிரச்சனை செய்கிறதுக்காக வரும்போது, சிவா என்ன செய்யன்னே தெரியாமல் அவங்க எல்லார்கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாரு. பொறுமையாக இருங்க, நான் இல்லாமல் ஆயிட்டா அப்புறம் இவரை காப்பாற்றவே முடியாது. என் மேலே நம்பிக்கை வச்சா அமைதியாக இருங்க. அவருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து அவரை மறுபடியும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நாங்கள் தப்பு செஞ்சுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த தப்பை சரி செய்ய ஒரு வாய்ப்பு தர மாட்டிங்களா அப்படின்னு அங்கே இருந்த ஆளுங்கக்கிட்ட மெதுவாக பேசி புரிய வைக்கிறாரு சிவா. அந்த சமயம் அங்கே ஸ்னேகா சிவாவை பார்த்த உடனே, நல்லா இருக்கியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, நான் உன்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நீ செஞ்ச வேலையால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இத்தனை பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நிலமை. எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ உன்கிட்ட பேசக்கூடிய நிலமையில நான் இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்ல, இங்கே ஸ்னேகாவும் நம்மளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சிவா இப்படி பேசுகிறான்னு பதில் பேசாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அந்த ஆளுங்களும் சிவாவை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை நம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு பொறுமையாக இருக்கோம். ஆனால் அங்கே மினிஸ்டருக்கு மட்டும் ஏதாவது மறுபடியும் பிரச்சனையாச்சுன்னா உங்கள் யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு நம்பிக்கையோட அங்கே போயிட்டு இங்கே ஸ்னேகா என்னென்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான மருந்தை கொடுக்க அங்கே கண் முழிச்சு நல்லபடியாக மினிஸ்டரும் நல்லா மூச்செல்லாம் எடுத்து எல்லார்கிட்டேயும் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி மினிஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரோட ஆளுங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சிவா ஒரு நல்ல டாக்டர், அவரால் தான் இப்போ மினிஸ்டர் நல்ல நிலமையில் இருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சிவாவுக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருந்த அந்த ஸ்னேகா இனி இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கவே கூடாது. நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படி பிரச்சனை செஞ்சால் அப்புறம் யாரும் நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. நல்ல வேலை, நான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க இப்போ மினிஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் முழிச்சிட்டாரு. அதனால் வந்தவங்களும் நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இதே பிரச்சனை பெருசாக இருந்தால் ஹாஸ்பிட்டல்லையே அவங்க ஹாஸ்பிட்டலில் யாரும் வரவிடாமல் நிறைய பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கும் என் வாழ்க்கைக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்னேகாவை தனியாக கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க. இனி இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வராத, நீ வேலை பார்க்கணுன்னு நினச்சாலும் இனி எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நீ வேலை பார்க்க முடியாத அளவு என்னால் செய்ய முடியும். ஏன்னா நீ மினிஸ்டருக்கே இங்கே செஞ்ச இந்த வேலை உனக்கு பிரச்சனையாக வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் செய்ய தெரியலன்னு அமைதியாக இருக்கணுமே தவிர்த்து இப்படி பொறுப்பான ஒரு வேலையில் இருந்துட்டு தப்பு செய்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்னேகாவை அங்கே வேலைக்கே வர வேண்டான்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்னேகாவால் வந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்த சிவாவுக்கு இங்கே நல்ல பேரும் கிடைக்குது. சந்தோஷப்படுறாரு சிவா.